அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு நான் ஒரு நியோமேக் டேப்லெட் வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குட்டிக்கு கொடுக்கறதுக்காக, அதாவது இந்த வாயில்லாத ஜீவன்கள் இருக்குது இல்லையா, அதுக்கு நான் கொடுக்கறதுக்காக நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அது கொஞ்சம் தூரம், அடுத்த தெருன்னு கூட சொல்லலாம். வழக்கம் போல் நான் ஒரு 20 குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். கொடுத்துட்டு வெறும் கையாக வரும்போது சாப்பாடெலாம் முடிஞ்சிருச்சு. அப்போ கையில் ஒன்றுமே இல்லை, மதிய வேலை. அப்போ தான் இந்த குட்டியை வந்துட்டு எதார்த்தமாக பார்த்தேன். அதை பார்த்தா என்ன சொல்கிறது, கல் மனசு கூட கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவ்வளோ அந்த தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப பரிதாபமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதை பார்த்துட்டு அதுக்கு கொடுக்குறதுக்கு அப்போ ஒன்றுமே இல்லை என்கிட்ட. எம்டியாக வந்தேன் நான். பையில் வச்சுக்கிட்டு பாத்திரத்துலலாம் சாப்பாடெலாம் ஒன்றும் இல்லை, பால்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப பாலும் இந்த டேப்லெட்டு எடுத்துக்கிட்டு போய் பார்க்குறேன். நான் பார்த்த இடத்துல இல்லை. எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்தோமே, வெயில்ல காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு திரும்ப வந்துட்டேன், சுற்று வட்டாரத்தில் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் நம்ம வழக்கமாக கொடுக்குற பிள்ளைங்களோட இதுவும் சேர்ந்து நிற்கிது. ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்குச்சு. இன்னொரு நாள் கூட மதிய வேலையில் நான் மோர் கொடுத்தேன், மோர் கூட குடிச்சிக்கிச்சு. அது அப்போ நான் எதிர்பார்க்கல அது அங்கே தான் இருக்குன்ட்டுன்னு. வெறுங்கையாக போனப்போ மோர் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். அந்த நேரத்தில் வந்துட்டு அதை பார்த்தேன். சரின்ட்டுன்னு இன்றைக்கி நான் இந்த மாத்திரை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த புள்ள அங்கே இருக்குன்ற நம்பிக்கையில் நான் போகிறேன். அது இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். இது வந்துட்டு ஒரு புதுசாக கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண வீடு. அதோடய மாடிப்படியில் தான் அது மோஸ்ட்லி இருக்குது. நான் பார்க்குற 2 நேரம் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல. அதனால் நம்பி வந்தேன். புள்ள உட்காந்துருக்கு. அந்த மாத்திரை பாலில் கலந்து கொடுக்குறேன். அது குடிச்சிருக்குது. குடிச்சிட்டு அந்த நீங்களே பாருங்களேன், அது கழுத்தெல்லாம் அப்படியே செவன்னு அவ்வளோ அப்படியே ரத்த கலரில் இருக்குது. ரொம்ப தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. கையில் நியோமேக் டேப்லெட் எப்போதுமே வாங்கி வச்சுருப்பேன். 5 டேப்லெட் வாங்கினேன், கடைசியாக 1 தான் இருக்குது. அன்றைக்கி இதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு அது பயந்துக்கிட்டு ஓடவும், ஒரு நாள் நைட்டில் நான் மற்ற குட்டிங்களுக்கு சரி கலந்துட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற குட்டிங்களுக்கு வச்சுட்டு வந்துட்டேன். அது ஒன்றும் செய்யாது, ஆளுக்கு கொஞ்சமாக குடித்தாங்க, அதனால் பெரும்பாலும் ஒன்றும் செய்யாது. இப்போ வந்துட்டு மாத்திரை கலந்து பால் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இது ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறேன் நான். நம்பிக்கை இருக்குது. இது ஒரு மாத்திரை மட்டும் பத்தாது. ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 மாத்திரை நான் கொடுக்கணும். அதுக்கு அந்த குட்டி வந்துட்டு அந்த இடத்துல இருக்கணும். இது இல்லாமல் வேறு எங்கே அது போகும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. நான் பார்த்த ஒரே இடம், நான் சாப்பாடு கொடுக்குற அந்த இடத்துல தான் பார்த்துருக்குறேன் இது வரைக்கும். பார்க்கலாம். இந்த குட்டிக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்துட்டு இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி செய்கிற வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி வந்துட்டு இவங்களுக்கு பெருசாக ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டுன்னு எந்த தேவையும் இது வரைக்கும் வந்ததில்லை. சிக்காக இருக்கிறது இந்த நாய்க்குட்டி மட்டும்தான். இதை மோஸ்ட்லி இந்த நியோமேக் டேப்லெட்லேயே அது க்யூர் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தோல் நோய் தான் இருக்குது, அதுக்கு நல்ல ஊட்டமான சாப்பாடு கொடுத்துட்டு இந்த டேப்லெட்டும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.